ஃப்ரெண்ட்ஸ், ரியல்மி வந்து அவங்களோட புது ஸ்மார்ட் ஃபோன் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஏன்னா போன தடவை வந்து ரியல்மி 6 லான்ச் பண்ணப்போ இந்தியாவில் வந்து அவ்வளோவா யாரும் பர்ச்சேஸ் பண்ணல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால வந்து ரியல்மி Narzo 10&10A வந்து புதுசாக வந்து ரியல்மி வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க இந்தியாவில். ஆக்சுவலி ஏன் அந்த டைம் வாங்கலை அப்படின்னா அதோட காஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. ஸோ அதனால மக்களால் அதை அஃபோர்ட் பண்ண முடியல. ஸோ அதனால அந்த ரியல்மி வந்து 6 வந்து ஃபெயில் ஆகிடுச்சு. ஸோ அதனால இப்போ வந்து அவங்க ஒரு புது மொபைல் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து நாம ரியல்மி Narzo 10&10A ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அந்த விஷயத்தை பற்றி தான் நாம இன்னைக்கு பார்க்க போகிறோம். அந்த ஃபோனை பற்றி தான் நாம பார்க்க போகிறோம். சரிங்களா? இப்போ நாம வந்து இதோட டிசைனிங் பற்றி பேசணும் அப்படின்னா இந்த டிசைனிங் வந்து 6i, அதாவது ரியல்மி 6iயோட ரீபிராண்டட் வெர்ஷனாக வரப்போகுது அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. ஏன்னா இந்த மாதிரி டிசைனிங் வந்து வேற எந்த ஸ்மார்ட் ஃபோன் கம்பெனியும் உங்களால் கொடுக்க முடியாது. ஸோ அந்த அளவுக்கு இது வந்து யூனிக்காக ஒரு ஃப்ரெஷ்ஷான டிசைனாக இருக்க போகுது அப்படின்னு வந்து ரியல்மி தரப்பில் அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இந்த இதோட பில்ட் பற்றி நம்ம இப்போ பேசணும் அப்படின்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ் ஃப்ரண்ட், பிளாஸ்டிக் பேக் அண்ட் பிளாஸ்டிக் ஃப்ரேமோட இது வந்து வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி டிசைன் வந்து நல்லா இருக்கும், வேற எந்த ஸ்மார்ட் ஃபோன் கம்பெனியும் கொடுக்க முடியாத ஒரு ஃபினிஷிங் டச்லாம் இதில் இருக்கும் அப்படின்னு ரியல்மி தரப்புல அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் கேமரா பற்றி பேசணும் அப்படின்னா அதாவது 48 மெகா பிக்சல் குவாட் கேமராவோட வரப்போகுது. அண்ட் இதுல இன்னொன்று பார்த்தீங்கன்னா 8 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் ஆங்கிளும் அதில் வந்திருக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 2 MP பார்த்தீங்கன்னா மேக்ரோ அண்ட் டெப்த் மெயின் இதெல்லாம் சேர்ந்து தான் வந்து மெயின் கேமரா அவங்க கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வித் LED ஃபிளாஷ் கூட அவங்க கொடுத்துருக்காங்க. ஹை டெஃபினேஷன் சப்போர்ட் பண்ணும், பெனோரமா ஷாட் எடுத்துக்கலாம். ஸோ 1080 பிக்சல் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ எல்லாமே இதில் வந்து அவைலபிளாக இருக்கு அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் இதோட சேர்ந்து பிசிக்கல் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரும் உங்களுக்கு ஃபோனோட பேக்ல உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. சரி, இப்போ இதோட ஃப்ரண்ட்டை பற்றி நம்ம பேசணும் அப்படின்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா LCD கெப்பாசிட்டிவ் டச் ஸ்க்ரீனோட வரப்போகுது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 6.5 inches ஸ்க்ரீன் டிஸ்பிளேயோட உங்களுக்கு வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட ரெசல்யூஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா 720x1600 அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. இதோட செல்ஃபி கேமரா பற்றி நாம பேசணும் அப்படின்னா இதில் பார்த்தீங்கன்னா 16 மெகா பிக்சல் செல்ஃபி கேமராவோட வரப்போகுது. ஸோ இதுலேயே பார்த்தீங்கன்னா ஃபுல் HD எடுத்துக்கலாம், பெனோரமா ஷாட் எடுத்துக்கலாம், எல்லாமே எடுத்துக்கலாம். அண்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா 1080 பிக்சல் நம்ம எடுத்துக்கலாம். அண்ட் இப்போ வந்து இதோட ப்ராசஸர் பற்றி நம்ம பேசணும் அப்படின்னா இதுவும் பார்த்தீங்கன்னா Android 10.0 OSல வரப்போகுது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இது உலகத்தில் ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்மார்ட் ஃபோனாக இருக்க போது. என்ன அப்படின்னா MediaTek Helio G80 சிப்செட் வந்து இதில் வந்து ஃபிட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இதோட CPU பற்றி நம்ம பேசணும் அப்படின்னா octa-core 2x2 GHz இது வந்து அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து நான் சொன்ன இந்த ப்ராசஸரோட ஸ்பெசிஃபிகேஷன்லாம் எதுக்கு யூஸ் ஆகும் படி பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோன் வந்து எந்த ஒரு இடத்துல லேக் ஆகுது வித்தவுட் எனி லேக் நீங்கள் வந்து ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ணலாம். ஸோ நீங்கள் வந்து அதை யூஸ் பண்ணுற ஒரு விதமாக இருக்கட்டும், அதை யூஸ் பண்ணுற ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கட்டும், எல்லாமே ஒரு செம்மையாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னா இதோட ப்ராசஸர் வந்து நம்ம டச் பண்ணுறதுக்கும் ஸ்மூத்திங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் யூஸ் பண்ணுறதுக்கும் இது வந்து ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அண்ட் இப்போ வந்து இதோட பேட்டரி பற்றி நம்ம பேசணும் அப்படின்னா இதுலையும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நிறைய அட்வான்டேஜஸ் இருக்கு. என்ன அப்படின்னா பார்த்தீங்கன்னா இந்த பேட்டரி வந்து 5000 mAh பேட்டரியோட நமக்கு வந்து வருது. ஸோ இது வந்து நல்ல ஒரு சார்ஜ் நிற்கும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ அது போக அவுட் ஆஃப் பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து 18 watts வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் வந்து பண்ணும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் தான். அண்ட் அது போக பார்த்தோன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து GPS இருக்குது, அண்ட் FM ரேடியோ இருக்குது, ப்ளூடூத் அவைலபிளாக இருக்குது, இந்த VLAN அவைலபிளாக இருக்குது. ஸோ அது போக USB வந்து பார்த்தீங்கன்னா Type-C போர்ட் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் நமக்கு வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் ஃபைனலாக இதோட ப்ரைஸிங் பற்றி நம்ம பேச ஆரம்பிச்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நிறைய விதமாக சொல்லிட்டு இருக்காங்க. இது ரேட் அவ்வளோ இருக்கும் இவ்வளோ இருக்கும். ஆனால் என்ன பொறுத்தவரைக்கும் இந்த ஸ்பெசிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் இது வந்து இந்தியாவில் வந்து 10,000க்குள்ளே தான் வரும் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தோன்னா இது வந்து இன்னும் இந்தியாவில் லான்ச் ஆகலை, 26ஆம் தேதி தான் இந்தியாவில் வந்து லான்ச் ஆக போகுது. ஸோ அதனால அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். பட் ஆனால் என்ன பொறுத்த வரைக்கும் ப்ரைஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஸோ இந்த ஒரு கம்மியான அமௌண்ட்டில் ஸோ இந்த மாதிரி நல்ல ஸ்பெசிஃபிகேஷன் ஃபோன் வந்து உங்களுக்கு கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல ஆப்ஷனாக இருக்கும்னு சொல்றேன். ஸோ இந்த இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லேட்டஸ்ட் ஃபோன் ரிவ்யூஸ் எல்லாமே இதுல வரும். நன்றி.